Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 32 part 1. ஓபன் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ரெய்னரு, பெர்டோல்ட், எரனு அவங்க எல்லாம் ஒரு நாள் ட்ரைனிங்ல இருக்கும்போது இந்த மாதிரி ரெய்னரு எனக்கு வீட்டுக்கு போகணும், அதுதான் எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா எரன்ட்ட கேட்கும்போது நான் கடைசி டைட்டன் வரைக்கும் கொல்லுவேன், அது மட்டும் தான் எனக்கு வேணும்னு இருப்பான். டைட்டன்ஸை பார்த்ததுக்கு அப்புறமும் நீ இதே மாதிரி பேசுறீன்னா டெஃபினட்டா உன்னால மட்டும்தான் எரன் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனை பாராட்டி இருப்பான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி இப்படி துரோகிகளா இருந்திருக்கீங்களாடான்னு சொல்லி டைட்டனா மாறி பாய ஓங்கி மூஞ்சிலே ஒரு குத்து. ஆமா, வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. இவனுக்கு தேவையில்லாம வந்து செவுத்த உடைச்சு விட்டு டைட்டன்ஸை உள்ள அனுப்பி நிறைய பேர்த்த கொண்டுட்டாங்க. அதுலயும் எரனோட அம்மா அவன் கண்ணு முன்னாடியே இறந்திருக்காங்க. அந்த வெறி இருக்கும் தானே, வந்த வேகத்துல வாயிலேயே புக்குன்னு வச்சிருப்பான். அப்படியே மொத்துன்னு போய் கீழே விழுந்திருப்பாங்க. இப்ப என்னன்னா மிகாசாக்கு பயங்கரமா கடுப்பாகும். ஏன்னா மேல ஒரு டைட்டன் கீழே ஒரு டைட்டன் இருக்குது. கிடைச்ச சான்ஸ் அப்பவே மிகாசா அவங்க ரெண்டு பேர்த்தோட கழுத்தையும் கரெக்டா வெட்டி இருந்தான்னா இந்த பஞ்சாயத்தே இருந்திருக்காது. ஆனா அவ ஒழுங்கா வெட்டி இருக்க மாட்டா. ஏன் அப்படின்னா அவங்க மொசரக்கட்டைய பார்த்த உடனே கூட இருந்த ஃப்ரெண்டுகளாச்சேன்னு வெட்ட தோணல போல. ஆனா இனிமேட்டு இப்படி ஒரு சான்ஸ் அவளுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்ல. அந்த டைம் மேல இருக்க டைட்டனை பார்த்துட்டு எல்லாம் தப்பிச்சு ஓடுங்கன்னு சொல்லுவா. அது ஓங்கி எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு அடிச்சு அத்தனை பேரும் தெரிப்பாங்க. அந்த கேப்ல டைட்டனா இருக்க பெர்டோல்ட் என்ன பண்ணுவான், யுமிரையும் இன்னொருத்தரையும் அலேக்கா தூக்கி வாயில போட்டுருவான். ஐயோ அவங்க ரெண்டு பேத்தையுமே அவன் சாப்பிட்டுட்டான் அப்படின்னு எல்லாருமே பீதியில பாத்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா என்ன ஆயிருக்கும்னா அவனோட பாதி பாடி தான் உருவாகிருக்குமே தவிர மீதி பாடி உருவாகல. இத பார்த்துட்டு இருந்த ஹாஞ்சிக்கு வரும் பாருங்க வெறி. எல்லா ட்ரூப்ஸும் ரெடி ஆகுங்க. இன்னைக்கு இந்த கொலோசன் டைட்டனை சம்பவம் பண்ணணும். மனித குலத்தோட பெரிய எதிரியே இவன் தான். எல்லாம் அட்ட டைம்ல போய் அடிச்சு நவுத்துங்கடாம்பா. உடனே வந்த வெறியில எல்லாம் வெறி கொண்டு போவாங்க. வேகம்னா வேகம், அப்படி ஒரு வேகம். உடனே அந்த டைட்டனும் பாத்தீங்கன்னா ஓங்கி அவங்கள குத்த ட்ரை பண்ணும். பட் அதால அவங்க யாரையுமே அட்டாக் பண்ண முடியல. ஏன்னா அதோட சைஸ் பெருசா இருக்கிறதுனால வேகம் ரொம்பவும் கம்மியா இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி அந்த அட்டாக்ல இருந்து இவங்க எல்லாருமே ஈஸியா தப்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கும் ஆல்ரெடி ரிப்போர்ட் வந்திருக்கும். இந்த டைட்டன் பாத்தீங்கன்னா சைஸ் மட்டும் தான் பெருசே தவிர அதோட வேகம் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு. அதாவது நார்மல் டைட்டனோட வேகம் தான் இருக்கும். சரி, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி கழுத்துல ஒரே போடா போட்டு காலி பண்ணிடலான்னு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல அத்தனை பேரும் அட்ட டைம்ல பாஞ்சு வருவாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அது என்ன பண்ணும், முதுகுல இருந்து ஸ்டீமை வெளியில ரிலீஸ் பண்ணும். பயங்கர ஹீட், யாராலையும் பக்கத்திலே போக முடியல. அந்த ஹீட்டுக்குள்ள எல்லாம் போனாங்கன்னா ஃப்ரை ஆயிருவாங்க. அவ்வளவு ஹீட். சில பேர்த்துக்கெல்லாம் கையெல்லாம் வெந்து போச்சு. ஆஞ்சி பார்த்துட்டு இப்ப என்ன மறைய போறானான்னு கேட்பான். அர்மின் இருந்துட்டு இல்ல அவன் பிஹேவியர்ல ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது, அது மட்டும் இல்லாம அவன் ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறான், அவன் ஏதாச்சும் பண்ணுன்னு அந்த 3D மேனுவல் கியரை யூஸ் பண்ணுவான். ஆனா அந்த கியர் அவன் பக்கத்திலே போக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஹீட் எமிட் ஆகிட்டு இருக்குது. ஆஞ்சி நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இப்போதைக்கு வேற வழி இல்ல, நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் அதுக்காக சும்மா நிக்க முடியுமா, ஏதாச்சும் பிளான் பண்ணுமே. குரூப் 3 and 4 சர்க்கிள் ஃபார்ம்ல ஸ்டாண்ட் பைல நிக்க சொல்லுவான். அதுவும் அவனை சுத்தி. குரூப் 2 இங்க முன்னாடியே நிக்க சொல்லிடுவான். இவன் எவ்வளவு நேரத்துக்கு அவன் பாடியை அந்த மாதிரி எரிக்க போறான்னு தெரியல. ஆனா எரிச்சு முடிச்சுட்டு இப்போவோ எப்போ அவன் அந்த பாடியை விட்டு வெளியில வந்துதான் ஆகணும். வரும்போது அவனை அலேக்க புடிச்சு ஒரே போடா போட்டுருங்க, கொஞ்சம் கூட யோசிக்கவே வேண்டாம் அப்படின்ட்டு வெறியோட சொல்லுவான். அதை பார்த்த உடனே அர்மீனுக்கு அப்படியே தூக்கி வரி போடும். எது பெர்டோல்ட்ட கொல்லணுமான்னு. இப்ப குரூப் 1 ஹாஞ்சியா ஃபாலோ பண்ணணும், அர்மீனும் கூடவே வரணுமாமா. என்ன மேட்டர்னா இவங்க ஆர்மர்டு டைட்டனை ஹேண்டில் பண்ண போறாங்க. அதான் ரெய்னர். இப்ப என்னன்னா கிறிஸ்டர் கோனி இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கியர்ஸ் இல்லாம இருக்காங்க. அதனால அவங்கள இங்க இருந்து தள்ளி போக சொல்லுவாங்க. ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒண்ணுன்னா இவங்க ஆள் காலி. அவங்க அதுக்குன்னு சும்மா போகாம அடிப்பட்ட சோல்ஜர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு தான் போவாங்க. என்ன கிறிஸ்டாக்கு யுமிரை நினைச்சு ரொம்ப கவலை. அவளை தூக்கி லபக்குன்னு வாயில போட்டுச்சு இல்ல, எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு கெஞ்சுவா. அந்த டைம் கோனி பயலோட தான் செம காமெடியா இருக்கும். ஏன்னா அவனுக்கு பெர்டோல்ட்டும் ரெய்னரும் டைட்டனா மாதிரி இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல. அவன் என்ன சொல்லுவான், அவங்க ரெண்டுத்தையும் காணோம், 3D மேனுவல் கியர் அவங்க போடல, அதனால அவங்களையும் எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு வேற ரெக்வஸ்ட். அட வீணா போன மொட்டை பையில மண்டைக்குள்ள களிமண்ணாடா வச்சிருக்கேங்கிற மாதிரி கூடுவான். அதே நேரம் இங்க இறந்து சண்டைக்கு போனா பாத்தீங்களா, அந்த டைம் ரெய்னர் வாயில ஒரு அடி தான் வைப்பான். கொக்காமக்கா திருச்சு போய் விழுவான். அந்த டைம் இறந்து அப்படியே பேனே இறந்துகிட்டு ரெய்னரை பத்தி தான் யோசிப்பான். இந்த கேவலமானவன் நம்ம கூடவே இருந்துட்டு எல்லா சோல்ஜருக்கும் இது அதுன்னு சொல்லி கதை விட்டுட்டு காம்பாக்ட் ட்ரைனிங்ல எல்லாம் தோளோடு தோல் கொடுத்து சண்டை போட்டுட்டு கடைசியில இப்படி காலவாரிட்டானே காவாலி பைய அப்படின்ட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுவான். கை பாத்தீங்கன்னா நம்ம பயிலுக்கு போச்சு. ஏன்னா அவன் பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. அடிச்ச அடியில இவன் கை டேமேஜ் ஆயிருச்சு. வாங்கின அடியில மசில்ஸ் எல்லாம் மறத்து போச்சு, மூவ் பண்ணவே முடியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெய்னர் பாத்தீங்கன்னா எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் ரொம்பவும் பொறுமையா சூப்பராவே ஹேண்டில் பண்ணுவான். அவனை பார்த்து ஏகப்பட்ட விஷயத்துல இன்ஸ்பயர் ஆகி அவனை மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்லாம் நினைச்சிட்டு இருந்தான். கடைசியா அவன் பெரிய துரோகியா இருக்கானேன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே போயிட்டு இருக்கும். அப்போங்கும்போது அந்த ஆர்மர்டு டைட்டன் அப்படியே நடந்து வரும். எரன் அட்டாக் பண்றதுக்காக தான். ஷாஷா விடுவாளா கொய்யால எரன் மேலேயே கைய வைக்க வரையான்னு சொல்லி பாஞ்சு அட்டாக் பண்ணுவான். பிளேட் எல்லாம் உடஞ்சு திரிக்கும். அந்த அளவுக்கு அந்த டைட்டன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்பதான் அவன் யோசிச்சு பாப்பா, எரன் அட்டாக் பண்றேன்னு காட்டுத்தனமா பஞ்ச் பண்ணா
பண்ணா அவனோட அட்டாக்கும் வேலை செய்யல, இப்போ இவளோட பிளேடுமே வேலை செய்யல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனி மாதிரி இவனோட பாடி கிடையாது, ஃபுல்லா ஆர்மர், ஏதாச்சும் பண்ணணும்னு சுத்திக்கிட்டே இருப்பான். இங்க எரனு, டே ரைனரு, இப்போ உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களால தாண்டா வரலாற்றிலேயே இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்துச்சு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு வெறியாயிட்டு இருக்கும்போது வயலோட பாடி பாத்தீங்கன்னா வேக வேகமா ஹீல் ஆகும். அப்ப ஷாஷா எப்படியாச்சும் நம்ம எரனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு மேல ஏறி உட்கார்ந்து டங்கு 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 டங்குன்னு குத்திட்டு இருப்பான். வேலைக்கே ஆகல, அவன் மட்டும் ஒரு அடி அடிச்சானா செத்து போயிருவான். ஆனா அவன் இவளை கண்டுக்க கூட இல்ல. அப்பதான் எரனு, நீங்க எல்லாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவனுங்கடா, உங்களால எத்தனை மக்கள் கொடூரமா செத்து போனாங்க, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இந்த வேலையை பண்ணிருக்கானுங்கல்ல, இனிமேட்டு இவனுகிட்ட நீதி நேர்மைன்னு பேசி என்ன பிரயோஜனம், அவனுக்கு மூஞ்ச ஞாபகம் வந்தாலே இவனுக்கு ஒரு மான்ஸ்டர் தானே இவனுக்கு இனிமேட்டு தோணும் அப்படின்ட்டு எந்திரிச்சு ஒரு கத்து கத்துவான். அதை பார்த்துட்டு மிகாசாவே மிரண்டுவா, போச்சு வேற லெவல்ல நம்ம பையன் பழக போறான்னு பண்ணி அங்கிருந்து எஸ்கேப். இன்னைக்கே உங்களை சம்பவம் பண்ணிடுறேன்டான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து வைப்பான் பாருங்க. இவன் என்ன குத்து வைக்கிறது, திருப்பி ரெய்னர் வச்ச குத்துல அப்படியே நம்ம பையன் பிளையிங்ல போவான். அப்ப இவ்வளவு நேரம் டயலாக் பேசிட்டு வந்ததெல்லாம் வேஸ்டாடா, என்னங்கடா அட்டுவலியம் பண்றீங்க. சரி, இனி இதுக்கப்புறம் ரெய்னரையும் பெர்டோல்ட்டையும் மத்தவங்க எல்லாம் சமாளிச்சாங்களா, இல்ல மறுபடியும் செவுத்த உடைச்சு விடுறேன் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பண்றாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.